வெல்கம் டு கோடை சமையல். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாதாம் பீஸுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் பாதாம் பீஸின். இதை வந்து நைட்டே நம்ம வந்து ஒரு 4 பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்து வச்சிட்டோம்னா நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் ப்ரிப்பேர் ஆகிரும். இப்போ இந்த டிஷ்ஷு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பீஸுன்னு பாருங்கள், இப்படி நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு. இந்த பாதாம் பீஸுன்னு ஒரு கப்பு, அதுக்கு தேவையான அளவு சுகர் மற்றும் வெனிலா எசன்ஸ். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பசும்பாலை 3/4 டம்ளரை காய்ச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆல்மண்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கேஷ்யூ எதுனா கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். பாடியை வந்து உங்களுக்கு கூலிங்காக வச்சுருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். பாதாம் பீஸை நம்ம ஊற வச்சுருக்க எடுத்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பீஸன் வந்து இப்போ கப்பில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஒரு 5 to 6 ட்ராப் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடி கொஞ்சம் மேலாக அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸுக்கும் ஏலக்காய்க்கும் நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாமி மேலே டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணிட்டோம். உங்கள்கிட்ட வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ, பாதாமோ பிஸ்தாவோ எது இருந்தாலும் ஸ்லைஸ் அது கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த சம்மர் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ சுவையான பாதாம் பிசின் ரெடி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு சர்வ் பண்ணால் நல்லா சில்லுன்னு யம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்கள் உடம்பு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உடம்பு வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுருக்கும். கொடைக்கானல் ஸ்பெஷல் பாதாம் பிசின் தயார்.